தமிழகம் பல சமய மக்கள் ஒற்றுமையுடன் இணங்கி வாழும் ஓர் ஆன்மீக சொர்க்க பூமி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய நம் மூத்த தமிழ்குடி பன்னெடுங்காலத்திற்கு முன்பிருந்தே கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியது. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் வணிகர்களின் குடியேற்றம் பாபிலோனில் இருந்ததாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. கிபி 45ஆம் ஆண்டில் ரோமானிய மாலுமி ஹெப்பாலஸால் அரேபியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் நேரடி கடல் வழி கண்டுபிடிக்கப்பட்ட பின் அரபு வணிகர்களின் பயண நாட்கள் மாத கணக்கிலிருந்து நாட்கணக்காக சுருங்கியது. இதனால் அரேபியாவிற்கும் தமிழகத்துக்கும் இடையே நெருங்கிய வணிகத் தொடர்பு ஏற்பட்டிருந்தது. முசிறி, குமரி, கொர்க்கை, தொண்டி, புகார், புதுகை போன்ற விறுவிறுப்பான துறைமுகங்களை கொண்ட உன்னத நாடாக தமிழகம் விளங்கியது. தென்னாட்டிலிருந்து மிளகு, மஞ்சள், கிராம்பு போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டது. அரேபியாவிலிருந்து பேரித்தம்பழம், பட்டுத்துணி, தங்கம், குதிரைகள் போன்றவை பெருமளவில் இங்கு இறக்குமதியாயின. யவனர்கள் என்று சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் இந்த அரேபிய வணிகர்கள் இந்தியா, இலங்கை, கடாரம், ஜாவா, சுமத்ராவை கடந்து சீனாவின் கான்டன் துறைமுக நகரம் வரை தங்களது வாணிப சாம்ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்தியிருந்தனர். அவர்கள் தென்னிந்தியாவின் மேற்கு கரையை மலபார் மலை நாடு என்றும் கிழக்கு கரையை மாபார் என்றும் அழைத்தனர். கேரள கரையிலிருந்து இலங்கைக்கும் பின் இலங்கையிலிருந்து கடாரத்திற்கும் செல்லும் வழியில் தங்கிச் செல்லும் நாடாக தமிழகத்தை அவர்கள் கொண்டிருந்ததால் நம் நாட்டை மாபார் என்று அழைத்தனர். அக்காலகட்டத்தில் தென்னகத்தை ஆட்சி செய்த சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அரேபிய வணிகர்களுக்கு வேண்டிய உதவிகள் புரிந்து ஆதரித்ததற்கான ஆதாரங்கள் செப்பேடுகள், கல்வெட்டுகள் மற்றும் சங்க இலக்கியங்களிலும் நம்மால் காண முடிகிறது. வணிக நோக்குடன் தமிழகத்திற்கு வந்த கிரேக்கர், ரோமானியர், சீனர், பாரசீகர்களைப் போலல்லாமல் இந்நாட்டின் அரசியல் சமுதாய வாழ்வில் கலந்து தமிழகத்தின் இணையற்ற பாரம்பரியத்திற்குரிய தமிழ் மக்களாகவே மாறியவர்கள் அரேபியர்களை தவிர வேறெவரும் இல்லை. இஸ்லாம் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் சமுதாயத்தின் புறக்கணிக்க முடியாத குடிமக்களாக அரேபியர்கள் இருந்து வந்துள்ளனர். ஒரு தாய் பிள்ளைகள் போல தமிழக மக்களுடன் இணைந்து வாழத் தொடங்கிய அரேபிய வணிகர்கள் தமிழகத்தை தங்களது 2ஆம் தாய்நாடாகவே கருதினர். அப்படி அவர்கள் நினைத்ததற்கும் ஒரு வரலாற்று காரணம் இருந்தது. அது யாதெனில், உலகின் பெரும்பான்மையான மக்களால் மனித இனத்தின் ஆதிபிதாவாக கருதப்படும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் இம்மண்ணில் இறக்கப்பட்டது இந்த பிரதேசத்தில் தான் என்றவர்கள் நம்பினார்கள். மேலும் இலங்கையில் உள்ள ஆடம்ஸ் பீக் என்று அழைக்கப்படும் ஆதம் மலையில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக இறங்கினார்கள் என்றும் அவர்களின் கால் தடம் அம்மலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு பெற்று ஈடேற்றம் பெற்ற இடம் தமிழகம்தான் என்ற செய்தியும் உள்ளது. ராமேஸ்வரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளான ஆபில், காபில் ஆகியோரின் அடக்க ஸ்தலங்களையும் நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மற்றொரு மைந்தரான ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரே சேதுவாக மாறி வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. நூஹ் நபி கப்பல் கட்டிய இடம் சீர்காழி என்றும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவர்களை தோணியப்பர் என்று வழிபடுவதாகவும் சில வரலாற்று ஆய்வு நூல்கள் தெரிவிக்கின்றன. முத்துப்பேட்டையில் அடங்கி இலங்கும் மகான் ஷேக் தாவூத் காமில் ஒலியுல்லா அவர்களே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற வரலாற்று உண்மையை அவர்களின் சரித்திர நூல்கள் சாட்சி பகர்கின்றன. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்த தென்னிந்தியாவிற்கு ஆதி காலம் தொட்டே அரேபியர்கள் வணிக பயணத்தோடு புனித பயணமும் மேற்கொண்டதாக வரலாற்று நூல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாகவே அரேபியர்கள் தமிழ் பெருங்குடி மக்களை தங்களது சொந்த சகோதர மக்களாகவே கருதி அவர்களோடு நெருங்கிய பந்தத்தை கொண்டிருந்தனர். இந்த காலகட்டத்தில் தான் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்னும் சத்திய சமாதான மார்க்கத்தை அரேபியாவில் தோற்றுவித்தார்கள். நபிகள் பெருமானார் அரபகத்தில் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் தென்னிந்தியாவில் அறிமுகமாகிவிட்டிருந்தது என்று கூறலாம். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றி இந்தியர்களில் முதன்மையானவர் சேர மன்னர் சேரமான் பெருமாள் என்ற பாஸ்கர் ரவிவர்மன் என்ற ஆதி தமிழர். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் தங்களது தோழர்களுக்கிடையே நிலவை பிளந்து அதிசயம் நிகழ்த்தினார்கள். அக்காட்சியை கேரள கரையிலிருந்து இப்பெருமகன் நேரடியாக தரிசித்தார்கள். அரபகத்து யாத்ரீகர் ஷேக் ஜக்கியுதீன் என்பவரிடமிருந்து நிகழ்ச்சியின் தாத்பரியத்தையும் இஸ்லாமிய சன்மார்க்கத்தின் உதயத்தையும் அறிந்து கொண்ட சேரமான் பெருமாள் அரபகம் சென்று நபிகள் நாயகத்திடம் சன்மார்க்க நெறியில் இணைந்தார்கள்.
இஸ்லாம் என்னும் சத்திய சமாதான மார்க்கத்தை தமது நாட்டு மக்களுக்கு எடுத்தியம்ப மாலிக் பின் தினார் என்ற நபித்தோழரின் தலைமையில் அறிஞர் குழுவினருடன் தம்முடைய சேர நாட்டிற்கு பயணப்பட்டார்கள். ஆனால் வழியிலேயே ஓமன் நாட்டின் சலாலா துறைமுக பிரதேசத்தில் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார். இப்பெரியாரின் மன்னரை ஓமன் நாட்டின் ஜாஃபர் துறைமுகத்தில் இன்றும் இந்திய மன்னர் சமாதி என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. சேரமான் பெருமானின் மறைவுக்கு பின் மாலிக் பின் தினாரின் குழு சேர நாட்டை நோக்கி பயணித்து மன்னர் இறப்பதற்கு முன் எழுதிய கடிதத்தை அவரின் குடும்பத்திடம் ஒப்படைத்தது. கடிதத்தில் எழுதியவாறே இஸ்லாமிய மார்க்கத்தை சேர நாட்டில் பரப்புவதற்கும் இறை இல்லங்களான பள்ளி வாயில்களை நாடெங்கும் ஏற்படுத்துவதற்கும் மன்னர் குடும்பம் உதவியது. அதன் விளைவாக இந்திய திருநாட்டில் உருவமற்ற ஓர் இறையை வணங்கும் முதல் பள்ளி கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூரில் உதயமானது. சேரமான் பெருமானின் பெயரில் இன்றளவும் கம்பீரமாய் காட்சி தரும் இப்பள்ளி உலகின் முதன்மையான ஜும்மா பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலும் இஸ்லாமிய தொழுகை பள்ளி ஒன்று உதயமாகி இருந்ததை கல்வெட்டு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. கள்ளுப்பள்ளி என்று இன்றளவும் அழைக்கப்படும் இப்பள்ளி கிபி 734ஆம் ஆண்டு கட்டப்பட்டதென்றும் இதை கட்டுவித்தவர் ஒரு நபித்தோழர் என்றும் கூறப்படுகிறது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் தொட்டு இம்மண்ணில் வாழ்ந்து வந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீன் மார்க்கத்தில் இணைவதில் முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் நம் ஆதி தமிழர்கள். தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களான இவர்கள் இம்மண்ணின் மைந்தர்கள். தமிழ் தேசத்தின் பூர்வ குடிகளான இவர்கள் தாங்கள் சார்ந்துள்ள மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் பிறழாமலும் மாற்று மத சொந்தங்களின் சமய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் பெரும் சமயப்பொறையுடன் இன்றளவும் இம்மண்ணில் வாழ்ந்து வருகின்றனர். பாண்டிய மன்னர் சடையவர்மன் வீரபாண்டியனின் ஆட்சியில் எழுதப்பட்ட தீர்த்தாண்ட தானத்து கல்வெட்டு முதல் பல ஆதாரங்கள் இஸ்லாமியர்களின் சமய ஒற்றுமைக்கும் இந்து பெருங்குடி மக்களோடு அவர்கள் இணங்கி வாழ்வதற்கு அத்தாட்சியாகவும் திகழ்கிறது. பல்வேறு கோட்பாடுகளும் தத்துவங்களும் கொண்ட பல சமயங்களின் சங்கமமாக திகழும் இந்துஸ்தானத்தை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்திலிருந்து வரும் ஏகத்துவ காற்றை நுகர்கிறேன் என்று கூறியுள்ளார்கள். அப்படி நபிகள் நாயகம் கூறிய இந்துஸ்தானத்தின் தென்கோடியில் ஏகத்துவ மனம் வீசும் 2 நபித்தோழர்கள் அடக்கமாகியுள்ளனர். ஒருவர் சென்னைக்கு அண்மையில் உள்ள கோவளத்தில் அடங்கி இளங்கும் ஹசரத் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மற்றொருவர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் சிறந்திலங்கும் ஹசரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர். தமிழகத்தின் அடக்கமாகியுள்ள இந்த 2 நபித்தோழர்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காண்போம்.